21 டேஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஓ, குட்டி பாப்பா பிறந்து ஒரு 21 டேஸ். ஆனா அவங்க வேலை செய்யவும் ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா, இல்லையா? ஆமா. ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரினாலும் அந்த டெலிவரியில இருந்த சிக்கல்லாம் என்னென்ன? ஓகே. இது நல்ல ஒரு விஷயம். அந்த கொஸ்டின் எனக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லேபர் ரூமில் இருந்தவங்களாம் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலையோன்னு தோணுச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அதை டெலிவரி ஆனதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன் புஷ்ன்னு சொல்கிறாங்க? ஒரு அம்மாவா குழந்தைய புஷ் பண்ணணும்னு எல்லா அம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு விமன் அதான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க கூட சொல்லலை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க கூட சொல்ல ஆமாம், நார்மல் டெலிவரிக்கு புஷ் பண்ணுறது புஷ் இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணுங்க, அந்த மாதிரி புஷ் பண்ணுங்கன்னு ஐடியாஸ் கொடுத்துடுறாங்க. சுற்றி வந்துட்டு கண்ட்ராக்ஷன் வரும்போது புஷ் பண்ணுங்க நான் ட்ரை பண்ணேன், என் பெஸ்ட்டை கொடுக்க நானும் புஷ் பண்ணும்போது அப்போ யாருமே வந்து கரெக்டாக பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்ல எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம்.